இங்கே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பூ மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். பூ மார்க்கெட்டுக்கு போகும்போது மல்லிகைப்பூ மட்டும் வாங்க போயிருந்தேன்னா, அதோட கனகாம்பரமும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. இப்போ கனகாம்பரம் கேட்டேன். அப்போது பூக்காரவங்க அங்கே கடையில் இருக்கிறவங்க சொன்னாங்க, இந்த காலத்துலலாம் வந்து கனகாம்பரம் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்கம்மா. அதிகமாக வந்து இந்த செடியெல்லாம் யாரும் வச்சு வளர்க்குறதும் கிடையாது. எல்லாமே வந்து கனகாம்பரத்தெல்லாம் அழிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கனகாம்பரம் நம்ம எதுக்கு வைக்கிறோன்றது தெரியுமா? இது எதுக்காக நம்ம வைக்கிறோம்னா, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த கனகாம்பரம் நம்ம வந்து வைக்கும்போது நம்மளுக்கு புடனி வலி வராது, அதுக்காக இது வைக்கலாம், இது வச்சோன்னா புடனி வலி, இந்த கழுத்து வலி இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவுக்கும் இந்த கனகாம்பரம் ரொம்பவே பிடிக்கும். அந்த கனகாம்பரத்தோட மல்லிகைப்பூ சேர்ந்து ஊடையில் வச்சு வச்சு நான் கட்டுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வச்சா பிடிக்குன்னு சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வந்து கனகாம்பர பூ வந்து நம்ம ஒரு நான் வந்து இது எவ்வளோக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு மட்டும்தான் நான் வாங்கினேன். 10 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ இது கொடுத்துருந்தாங்க. காம்பும் பார்த்தீங்கன்னா நல்லாவே புதுசாக அழகாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. புதுசாக இல்லை, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் அதிகமாக வந்து கனகாம்பரத்தை வாங்கணும்னு நானும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம கனகாம்பரம் எல்லாத்தையும் கட்டி முடிச்சாச்சு. கனகாம்பரம், மல்லிகைப்பூ எல்லாத்தையும் சேர்த்து கட்டி முடிச்சாச்சு. இது வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் வந்து சாமி படத்துக்கு போடுறதுக்காக நான் மல்லிகைப்பூ மட்டும் வச்சு கட்டியிருக்கேன். இப்படி தான் இருக்கும் நம்ம கனகாம்பரமும் மல்லிகைப்பூ சேர்த்து வச்சு கட்டும்போது. இதில் வந்து மல்லிகைப்பூ வேகமாக வாடிடும், கனகாம்பரம் வந்து வாடாமையும் கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், ரொம்ப நேரம். இப்படி தாங்க இருக்கும். இப்படி தாங்க வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட இந்த 2 ரோஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அவங்க பூ வாங்கின இடத்துல 2 ரோஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. தேங்க்யூ.